ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிங்க. அந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸை காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே, அண்ட் டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு வியூ இருக்குது. லைக் மார்க்கெட் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் சொல்கிறேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு லாஸ் ஒன்று மேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த லெவல்ஸில் தான் நான் அனிமேட்டட் எடுத்திருப்பேன். 53,919 வந்து இங்கேருந்து நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட்டில். ஆனால் எனக்கு ப்ராப்பர் ரிவர்சல் கொடுக்கல, பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா பையிங்கில் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 5,000 சம்திங் 400 சம்திங் லாஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கான ஜோன் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு 150 லைக்ஸ் வச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாளைக்கு என்னன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன், லைக் இந்த 24,668 ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கட்டும். நாளைக்கு என்ன சொன்னால், இந்த 24,668 இந்த ரேஞ்ச் நாளைக்கு நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அகைன் சப்போர்ட் எடுத்து ஈஸியாக 24,771 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஈஸியாக மூவ் ஆகிடும். ஒன்ஸ் இந்த லைனை நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். 24,668 நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் ப்ராப்பர் பையிங் ஜோன். இல்லை மார்க்கெட் செல்லிங் ஜோன் வருதுன்னா, லைக் இங்கே பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து இந்த 24,615 பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி ஃபாலோ ஆச்சுன்னா இங்கே நம்ம செல்லிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 24,518 நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனை நமக்கு பிரேக் அவுட் ஏன்னா இன்றைக்கே மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஹியூஜ் பையிங் கொடுத்து அகைன் நமக்கு மார்க்கெட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்து நல்ல பையிங் மூமெண்டம் போயிருக்கும். நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்னைக்கான லெவல்ஸு. ஏன்னா இந்த அதுதான் நேற்று நான் சொல்லியிருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டியில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுங்க, அவசரப்பட்டு நிஃப்டியில் எடுக்காதீங்க சொல்லி. இப்போ நீங்கள் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. 24,550 24,580 ஜோன் தான் நமக்கு கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஓகே, இந்த ரிவர்சல் ஜோன் நாளைக்கு கொடுக்கட்டும். மேபி இன்னொரு கன்ஃபர்மேஷன்னா அந்த 24,615 சப்போர்ட் எடுத்தால் மேபி பிளைண்டாக எடுக்காதீங்க ட்ரேடு, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து பையிங் போகுதுன்ட்டு. இந்த 24,668 பிரேக் அவுட் ஆகட்டும். நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தனா சப்போர்ட் எடுத்தால் இந்த ஹை வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிடும். அதில் தான் நேற்று நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க, அவசரப்பட்டு நிஃப்டில் எடுக்காதீங்கன்ட்டு. இப்போ நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த 24,580 நமக்கு ஹியூஜாக பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் வந்து பேரலுக்கு மார்க்கெட் கீழே போகும். ஓகே, அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது, லைக் இங்கேருந்து நான் ரிவர்சல் ஆகும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் திருப்பி நம்ம ட்ரெண்டு ஃபாலோ பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னென்னா மார்க்கெட் வந்து டேரெக்டாக நமக்கு ஒரு ப்ரீவியஸோட ஹை இன்னும் ஸ்ட்ராங்காக கட் கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், லைக் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸோட ஹை லோ கட் ஆயிருக்கு, அகைன் வந்து லோ கட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே மார்க்கெட் வந்து கட் பண்ண ட்ரை பண்ணிக்க திருப்பி பையிங் மூமெண்டம் கொடுத்துச்சு. நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மேபி நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த 53,919 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங் மீன்ஸ் லைக் க்ளோஸ் அண்ட் கிராஸ் கன்சிடர் பண்ணிவிடுங்க. இங்கே எடுக்கிறீங்கன்னா ஈஸியாக இந்த மொமெண்டம் நம்ம 24,183 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் பையிங் ஜோன்னு போகணும் அப்படின்னா இந்த 54,409 இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து இப்படி மொமெண்டம் கொடுத்தனா தான் நம்மளால் லாங் பையிங் ஜோன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த லெவல்ஸை மட்டும் இப்போ நான் சொல்கிற லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு மார்க்கெட் சூப்பராக ரியாக்ட் ஆகும்.
கரண்ட்டாக இருக்கிற ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 53,000 நோட் பண்ணிக்கோங்க. 53,919 வந்து நமக்கு இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேபி நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா, இல்லை நாளைக்கு வந்து மேபி இந்த 53,680 வரைக்குமே வெயிட் பண்ணுங்க. லைக் இதுக்கு கீழே மார்க்கெட் இப்படி மொமெண்டம் கொடுத்து போகுதுன்னா தான் நம்மளால் புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நம்ம ரெசிஸ்டன்ட் எங்கே ப்ரோ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா சிம்பிள். நான் எங்கெங்கே ஃபால் ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். லைக் இங்கே போயிட்டு ஒரு சின்ன ஃபால் இருக்கும், பெரிய ஹியூஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணதையும் சின்ன ஃபால். அகைன் இங்கே போயிட்டு ஒரு சின்ன ஃபால் இருக்கும், இங்கேயும் ஹியூஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஷார்ட்டாக ட்ரேட் முடிச்சுக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் பையிங் கொஞ்சம் போனீங்கன்னா லாங்கில் பையிங் கிடைக்கும். மேபி மார்க்கெட் வந்து பாசிபிள் இருக்குது. இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட வருது, ஒரு 1 ஹவர் கழிச்சு மேபி இங்கே சப்போர்ட் எடுக்குது. அகைன் 1 ஹவரில் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுக்குதுன்னா இங்கேருந்து திருப்பி பையிங் மூமெண்ட்டாக போகும். அகைன் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா இங்கே போயிட்டு புட் ஆப்ஷன் போகாது. இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்துன்னா கால் ஆப்ஷன் சைடு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பையிங் ட்ரெண்டு. இப்போ செல்லிங் ட்ரெண்ட் என்ன போகலான்னா, லைக் இந்த லோவை கட் ஆனாலும் புட் ஆப்ஷன் போகாதீங்க, இங்கே கட் ஆச்சுனாலும் போகாதீங்க. லைக் இந்த லோவை நம்ம கட் பண்ணட்டும். லோவை கட் பண்ணி நமக்கு லைக் க்ளோஸ் 1 டேயில் க்ளோஸ் கொடுக்கணும். 1 டேயில் க்ளோஸ் கொடுத்து ரீடெஸ்ட் வச்சுன்னா திருப்பி பையிங் மொமெண்டம். அகைன் நான் லெவல்ஸ் ரவுண்ட் மட்டும் சொல்கிறேன், அந்த லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட்டாக இருக்கிற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 53,900. ஓகே, 53,919. again 54,183, again 54,409, again 53,680. இந்த ஜோனை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிசைட் பண்ண முடியாது, கரண்ட் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ட்ரெண்ட் எப்படி போகுன்றது நான் மெம்பர்ஷிப்பில். ஏன்னா இன்றைக்கி நான் லாஸ்ட் ஒரு 3 டேஸாக கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நான் வெளியே போயிட்டேன், அவைலபிள் இருக்க முடியல. அதனால தான் மெம்பர்ஷிப்பில் நான் வாய்ஸ் நோட்டு மார்னிங் கொடுத்துருக்க மாட்டேன். நாலேருந்து கரெக்டாக ப்ராப்பராக அனலைசஸ் எல்லாமே வந்துடும். மெம்பர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கோர்ஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணும், ட்ரேடிங் ஈஸியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பருக்கே டிஎம் பண்ணி கோர்ஸ் ரிலேட்டடாக இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பட்டன் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z அப்டேட் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிங்களா, இன்றைக்கி லாஸ் பண்ணிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.